அது மட்டுமல்ல, கல்வி என்பது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு கடமை. அந்த கடமையை நெருக்கடி பண்ணி கொள்வது இங்கே இருக்கிற ஆசிரியருடைய பெற்றோருடைய கடமை. எனவே இங்கே எந்தெந்த குழந்தைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதோ அத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நான் இரண்டாவது சொல்லக்கூடியது, இன்றைக்கு எல்லாம் தனியார் மயமாவதை நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கல்வி தனியார் மயமாவதை நாமே ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த கலை நிகழ்ச்சி ஒரு சிறந்த உதாரணமாக அமைந்திருக்கு. செட்டிநாடு வித்தியாசத்துல எல்லாம் படிக்கிறாங்க குழந்தைங்க. அந்த பள்ளிகளுடைய குழந்தைகளுடைய அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்றேன் இல்லைங்களா, அந்த கல்வி சாராத இந்த போன்ற ஒரு கலை நிகழ்ச்சிகள் ஒரு செட்டிநாடு வித்தியாசம் போன்ற பெரிய பெரிய பள்ளிகளை கூட இப்படி ஒரு டேலண்டட் பர்சன், இப்படி ஒரு அறிவு சார்ந்த கலை நிகழ்ச்சி நடப்பது இல்லை. இங்கே நடத்திய அந்த மது பற்றிய ஒரு கருத்து பரப்புரை நாடகம் இருந்தது. அந்த நாடகம் உண்மையிலேயே ஒரு குறும்படத்தை பார்த்த ஒரு நிகழ்வு நமக்கு ஏற்பட்டது. கொஞ்சம் நீண்டிருந்தாலும் என்டர்டைன்மெண்டாக இருந்தது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இந்த விழா நாயகி என்று சொல்கிறார். அவர் விழா நடத்துவதற்கே இருந்திருக்கிற நாயகியாக இருக்கிறார். உண்மையிலேயே நாம் ஒரு நடிப்பதை விட, நாம் ஒரு பிரசன்டேஷன் பண்ணுவதை விட பிறரை பிரசன்டேஷன் பண்ண வைக்க, பிறரை ஒரு நிகழ்ச்சியை பண்ண வைத்து அதன் மூலமாக அந்த இயக்குகிற தன்மை இருக்கிறது அல்லவா, அந்த இயக்குகிற தன்மை மிக சிறந்த அளவிலே இருக்கிறது. ஒரே ஒரு உன்னிப்பாக சொல்கிறேன், ஒவ்வொரு நாடகம் அதில் எந்த சிறிய திரைப்படத்திலும் ஆர்ட் டைரக்ஷன் என்று சொல்வார்கள். அதை கலை நய இயக்கம் இருக்கிறார். இது மற்ற இயக்கத்தை விடும். அந்த பண்டைய கால அரசுடைய நாடகம் வந்து இல்லையா, அந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கலை நுணுக்கமான இயக்கம் இருக்கு. அந்த வேல், அந்த கேடயம், அவருடைய உடைகள், இவைகள் எல்லாம் நம்முடைய கலைச்செல்வி டீச்சருடைய கலை நுணுக்க இயக்கத்தை காட்டி வெறும் இயக்கம் என்ற கலை நுணுக்க இயக்கம். உண்மையிலேயே இது போன்ற தலைமை ஆசிரியர்கள் ஒவ்வொரு பள்ளிக்கும் கிடைக்க வேண்டும். எனக்கு சமீபத்திலே பார்த்த ஒரு திரைப்படம், என்ன திரைப்படம், கல்வி பற்றும் திரைப்படம் வந்து என்ன படம், சாட்டை பார்த்த ஒரு திருத்தி இன்றைக்கு நம்முடைய கலைச்செல்வி டீச்சருடைய இந்த முழு இந்த கலை நிகழ்ச்சியுடைய நன்மை தெரிந்தது. அவர்களை மட்டும் பாராட்டுவது என்னுடைய சுயநலமாக அமைந்துள்ளோம். அவரோடு இருக்கின்ற அந்த உதவியாளர் ரமேஷையும் பாராட்டி இந்த கிராமத்து மக்களையும் பாராட்டி விடுகிறேன். இந்த ஊரிலே ஒரு சிறந்த எழுத்தாளர்கள் யார் தெரியுங்களா, மணிநாத் என்ற ஒரு சிறந்த எழுத்தாளர்கள். அப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சிறந்த எழுத்தாளர்கள் இருக்க. அந்த போல நம்ம வட்டார எழுத்தாளர்களையும் நம்மை போன்ற இலக்கிய அந்த கலை இலக்கியம் வாய்ப்பெடுக்க வேண்டும். எல்லாம் அந்த குருநாருடைய திருவருளாலே இந்த குழந்தைகள் இன்றைக்கு மிகப்பெரிய பாக்கியமான வாழ்த்துக்களை பெற்றார்கள். அவர்கள் இந்த வாழ்வு, இந்த மையம் உள்ளவரை இந்த வாழ்த்து அவர் நினைத்திருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம் செய்கிறேன். இசையில் மயங்காதவர்கள் உலகில் யாரும் இருக்க முடியாது. ஏனெனில் இசை ஒவ்வொருவருக்கும் தாலாட்டில் தொடங்கி கூடவே வளர்ந்து வருகிறது. உலகில் காணப்படும் இயற்கை நிகழ்வுகளில் எங்கெல்லாம் இசை ஒலிக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் இப்பாடலுக்கு கோலாட்ட இசையால் மயக்க வருகிறார்கள் எம் பள்ளி குழந்தைகள். திந்தியும் தொந்தர திந்தாதினுந்தோ தகதிந்தோ திந்தியும் தொந்தர திந்தாதினுந்தோ
முத்து முத்து நல்ல நல்ல நெத்து வெட்டு வெட்டு நம்ம சுதி பார்த்து சுதி பார்த்து பாட்டு சும்மா செய்ய வைக்க பாட்டு கேட்க வைக்கணும் பாட்டு நல்லா கிறங்க வைக்கணும் பாட்டு இந்த பாட்டு அத்தின்றோம் திந்தியும் தொந்தனதிந்தாதிருந்தோம் நகதிந்தோம் திந்தியும் தொந்தனதிந்தாதிருந்தோம் ஆணும் பெண்ணும் கட்டி கட்டி மோசம் இசைதானே ஓ இசைதானே ஆசி உரை வழங்க அன்புடன் நினைக்கிறோம். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாமி ரொம்ப நேரமா உட்காந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் இவ்வளோ ஒரு உற்சாகமாகவும் ஆர்வத்தோடவும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும். இதை நீங்கள் சிறப்பிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு நான் முதல்ல நான் சொல்றேன். நம்ம குழந்தைங்க தான் ஆடுறாங்க, நம்ம குழந்தைங்க தான் பண்ணுறாங்க. அதை பார்க்கறதுக்காக நம்ம பரவசப்படுறோம். அந்த பரவசத்துக்கு தான் காரணம் இதெல்லாம் சார் அந்த மைக்கை பிடிச்சிட்டு இதை ஆஃப் பண்ணுங்க. இதை ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளோ அழகான ஒரு நிகழ்ச்சி அமைத்து கொடுத்து நீங்கள் இதுக்கெல்லாம் அந்த ஆசிரியருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க கூட பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக தனித்தனியாக நன்றி சொன்னாலும் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ நன்றி சொன்னாலும் அதுக்காக மைக் ஆஃப் பண்ணுங்க. பொதுவாக பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். கெட்டதை சீக்கிரம் கற்றுக்கணும் பசங்க. ஆனால் நல்லதை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கறது, திருத்தமான மொழியை கற்றுக் கொடுக்கறது, திருத்தமான வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கறது, நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயம். இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப குறுகிய காலத்தில் கற்றுக் கொடுத்து இந்த போராட்ட பாடலையும் இந்த போராட்ட பாடலையும் கடைசியில் நடந்த நிகழ்ச்சி போராட்ட நிகழ்ச்சி ரொம்ப மனசை நிகழ வச்சுட்டு ரொம்ப அழகான இந்த நிகழ்ச்சிகளை அமைத்து கொடுத்த இந்த ஆசிரியை இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வேணும். ஒரு ஆசிரியர் எழுத்தறி வச்சவன் இறைவன் ஆகும்னு ஆனால் தான் பெரியவங்க சொன்னாங்க. இந்த எழுத்துன்ற கண்ணை திறந்து கொடுக்கறது நானும் ஒரு அம்மா கிட்ட போயிட்டு ஆனா படித்தவன் தான். எனக்கும் ஒரு அம்மா சொல்லி கொடுத்த பாடம் தான். இந்த நாளெல்லாம் அந்த அம்மா அன்னைக்கு காலையில் என் கையை பிடிச்சி பச்சரிசி பரப்பிட்டு அப்போல்லாம் எழுத கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ 77 வயசு.
எனக்கு 6வது வயசுல அந்த எழுத்தை கற்றுக் கொடுத்த நினைவு இப்போ எனக்கு ஒரு நிகழ்ச்சியிலேயே என்னை பரவட்டப்படுத்துது. உங்களோட கூட நேர்ந்து நானும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை குழந்தைகள் கற்றுக் கொடுக்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அயம் ஆத்மத்திய சர்வம் பிரம்மம் சொல்லி கொடுத்துருக்கியா? ஓம் நமோ குரு பிரம்ம பூஜிதம் சுபலய ஜனன சங்கல்பிதம் சாமர நயன திருஷ்டம் பிரசன்ன வதனம் மதுர வாசகம் மங்கள ரூபம் மானச அனுகிரக தரிசம் பவித்ரம் பரமானுகிரகம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம். இன்னைக்கு பணப்பாக்கம் கிராமத்தில் ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த குருமங்களா சரணம் இந்த மந்திரம் பிரதிபலிக்குது. இந்த மந்திரம் எங்கே இருக்குதோ அந்த மந்திரத்தில் எல்லா விதமான சௌபாகியங்களும் வாழும் அப்படின்னு நம்ம ரிஷிகள் கொடுத்துருக்கிற வாக்கு இது. உமா மகேஸ்வரன் மகேஸ்வரிக்கு பார்வதி, அதாவது பார்வதிக்கு பரமசிவன் இந்த மந்திர ரகசியத்தை சொல்லும்போது, தேவி இந்த மந்திரம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுதோ அங்கெல்லாம் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் ஆகணும், சௌபாகியங்கள் வரும், சந்தோஷம் வரும், அமைதி குடிக்கொள்ளும் சொல்லிட்டு கொடுத்துருக்கிற வாக்கு இந்த வாக்கு. இது உங்கள் வீடுகளில் நீங்கள் குழந்தை சொல்லும் போது பாருங்க, ஓம் நமோ குரு பிரம்ம பூஜிதம் சுவலய ஜனன சங்கல்பிதம் சாமர நயன கிருஷ்ணம். இதை பற்றிய விஷயம் அந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகம், அந்த மந்திரத்தை பொருள் விளைத்து சொன்னோம்னா இங்கே இருக்கிற இளைஞர்களெல்லாம் அதை நம்ம கற்றுக்கணும், சொல்லணும்னு ஆசைப்படணும். அவ்வளோ அர்த்த புஷ்டி அதில் அதிகம், அவ்வளோ அதில் அற்புதமான கருத்து ஆழம். சாமர நயன கிருஷ்ணம் பிரசன்ன வதனம் மதுர வாசகம் மங்கள ரூபம் மானச அனுகிரக தடசம் பவித்ரம். பவித்ரம் என்ற ஒரு சொல்லே ஒரு அற்புதமான ஒரு சொல். இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சொல். இந்த பவித்ரம் 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 பவித்ரம்னு ஒரு 10 தடவை சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சோம்னாலே அந்த தண்ணிக்கு ஒரு அதீதமான ஒரு எனர்ஜி, ஒரு பலம் ஒன்று வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திர ஜலம்னு அந்த காலத்தில் சொல்லி ரிஷிகளெல்லாம் தண்ணி தெளிப்படுத்தும். மந்திர ஜலம் சொல்லி சொம்பலந்து தீர்த்தம் கொடுத்துருக்கும். இந்த மாதிரியான உன்னதமான சொற்கள் தான் பவித்ரம். பவித்ரம்னு சொல்லி ஒரு டம்ளர் தண்ணி ஒரு நாளைக்கு 5 தரம் பவித்ரம் பவித்ரம் பவித்ரம்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணி தினசரி கொடுத்து பாருங்க. அது உடம்புக்கு எவ்வளோ பலத்தை கொடுக்குது. நம்ம உடம்புல இருக்கிற தோஷங்கள் எவ்வளோ அகழும். இந்த ஒரு வார்த்தைக்கே அந்த சக்தி இருக்குமானா பவித்ரம் பரமானுகிரகம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம். அதை நம்ம குழந்தைகளை சொல்ல வைக்க இந்த கலை சொல்லிக்கு என்ன செய்யறாங்க. என்னுடைய மாணவி அப்படின்றது ரொம்ப பெருமையோடு அவனை அங்கே நிறுத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு ரொம்ப பெருமை செய்ய எனக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னே தெரியல. அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வு. போதும், குழந்தைகளெல்லாம் ரொம்ப நல்லா ஆடி காட்டினாங்க. அதுலேயும் அவ்வளோ ஒரு குழந்தை என்னை சேர்த்து பிடிச்சிட்டு நான் இங்கே வரும்போது அவளுக்கு தான் கால் இன்னும் சரியாக வரலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சொல்லி கொடுத்து இந்த கால் நல்லா இருக்கான் சொல்லுவா. தலைவர் சொல்லிக்கிட்டு இருந்தது, ஒரு குழந்தைக்கு சரியாக பேசவே வராது, அவங்க பேசுகிறோமா அந்த குழந்தை விஷயத்தில் ரொம்ப அதிகமான கேர் எடுத்துக்கினே அதை திருப்ப அதுக்கு சொல்ல வச்சு இன்னைக்கு அந்த குழந்தைய நல்லா பேச வச்சிருக்கிறாங்கன்னு அது கரையும் போது போதுமா போதும் எனக்கு பெரிய பெருமையை சேர்த்துட்டேன். நான் பணப்பாக்கம் கிராம மக்களுக்கெல்லாம் அவங்களோட நான் கலந்து பேசுறதுக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்லி என்னுடைய ஆசீர்வாதம் சொல்லி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு உங்களெல்லாம் உங்களுக்கு தெரியாத போயிட்டாங்க. வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள். இது எவ்வளோ பெரிய நமக்கு மகிழ்ச்சியாக உண்டாக்கும். அது எவ்வளோ சந்தோஷம். என் பெற்றவ வயிற்றுக்குள்ள அது எவ்வளோ பெரிய பால் வார்த்தா மாதிரியா இருக்கும், தேவாமிரத்தையே கொடுத்த மாதிரியா இருக்கும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி ஞானம் ஒழுக்கம் தபஸ் சௌபாகியங்கள் எல்லாம் வளர்ந்து இந்த குழந்தைகளை பெற்ற தாய்மார்களும் பெரியவர்களும் அப்பா அம்மாவும் சுபஜீவிகளாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய குருதேவரை பார்த்தேன். நீதானம்மா ஸ்ரீ குருதேவம்மா. சரி, ரொம்ப சந்தோஷம். நல்ல சீலமுள்ள ஒரு ஆசிரியை கையில் பொறுப்பும் கடமை உணர்வும் இருக்க ஒரு ஆசிரியர் சுகஜீவிக்கின்றார்.
நல்ல பொறுப்பும் கடமை உணர்வும் உழைப்பும் இருக்கிற ஒரு ஆசிரியை கையில் இந்த குழந்தைகளை எல்லாம் படிக்க வச்சிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கே ஒரு சின்ன பையனாகி நானும் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கலாமான்னு ஆசையாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த பள்ளிக்கூடம் வளர்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் தாழ்மையுடன். எனக்கு இங்க வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல. அதாவது ரொம்ப சந்தோஷமா மட்டும் இருக்குது. எனக்கு எங்க பசங்களை கூப்பிட்டேங்க, வரமாட்டேன், மணி 10 ஆயிடுமோ என்னவோ ஃபங்க்ஷன் சொல்லிச்சிங்க. ஆனா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, வந்து பசங்களை கூட்டிட்டு வரலையேன்னு. இங்க வந்து சத்குரு அவர்களுக்கும் என் மாலை வணக்கம். மற்றும் வருகை தந்திருக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும், எங்களுடைய அதிகாரி சிடிபோ மேடம் அவர்களுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும், ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கும், கவுன்சிலர் அவர்களுக்கும், ஊர் மெம்பர் அவர்களுக்கும் அனைவருக்கும் என் கரம் தாண்டி மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊர் பள்ளியில் படிக்கும் அனைத்து குழந்தைகளும் வருங்கால செல்வங்கள் என்பதை விட ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஞ்ஞானிகளாகவோ டாக்டர்களாகவோ ஓவியர்களாகவோ அப்படித்தான் வளர வேண்டும் என்று என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறியிருந்த ஒரு குழந்தையும் ஒரு வீட்டிலும், அதாவது இந்த டீச்சர் வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்கார் சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் அந்த டீச்சருக்கு என்ன அதிகமாக தெரியாது. ஆனால் அவங்கள பற்றி எனக்கு நிறைய அதிகமாக தெரியும். ஆனால் இதை மாதிரி ஒரு பள்ளி ஆசிரியர் இந்த பள்ளிக்கு கிடைத்தது போல் இந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து பள்ளிக்கும் ஒரு கல்வி ஆசிரியராக கிடைக்க வேண்டும் என்று நான் ரொம்ப கடமைப்படுகிறேன். இந்த ஆசிரியை வந்து ரொம்ப, அதாவது அவங்க வீட்டில் குடும்பத்தில் அனைத்து பேரும் இதுக்காக ஒத்துழைக்கிறாங்க. அதை மாதிரி யார் வீட்லேயும் அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்து இதுக்காக வந்து எல்லாரும் செய்ய மாட்டாங்க. உங்க வேலை நீங்க மட்டும்தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த டீச்சருக்காக அவங்க வீட்டில இருந்து எல்லாருமே யோகா கிளாஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்க பையனை ஒரு முறை கூட்டின்னு வந்தாங்க. அவங்களுக்கு அப்பதான் கை உடஞ்சிருந்தது. கையில கட்டு போட்டுன்னு அவங்க இன்ஜினியர் படிச்சாப்புல அவங்க பையன். அந்த குழந்தைய கூட்டின்னு வந்தாங்க. அப்போ கூட சரி, மற்ற பசங்க வந்தா நான் வரமாட்டேன்னு சொல்லுங்க, அசிங்கப்படுங்க. ஆனா இல்லை, அவங்க வீட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு குழந்தைகளை அவங்க வளர்க்கலை. அவங்க வந்து குழந்தைகளை ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, நல்ல முறையில் வளர்க்குறாங்க. ஆனா அந்த குழந்தைங்க அந்த டீச்சர் கையில படிக்கிற குழந்தைகளும் அதை மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி, அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளும் இருக்கும். ஆனா அவங்கள வாழ்த்த எனக்கு வந்து வயதில்லை, வணங்கி விடைபெறுகிறேன். வாழ்க 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 என்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இயற்கையில் எழில் கொட்டி கிடக்கிறது. அதை ரசிக்க வேண்டும் என்றால் அதற்கொன்று தனி மனம் வேண்டும். அப்படி ரசித்த காட்சிகளையும் நம் ஒவ்வொருவருக்கும் முதலில் பார்த்த ஒவ்வொன்றையும் நினைவில் பசுமையாக இருக்கும். அதை மறக்க முடியுமா என்கிறார்கள். என்னவென்று கேட்போமா?
குழந்தைகளே. இது 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவிகள். இந்த குழந்தைகளுக்கு தான் டான்ஸ் நாங்கள் சொல்லி தந்தோம். ஆனால் 2ஆம் வகுப்பு 3வது வகுப்பு மாணவிகள் வந்து இதை பார்த்தாங்க, வேடிக்கை பார்த்தாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு பேசுமணிர் முத்து ரோஜாக்கள் மட்டும்தான் குழந்தைங்க ஆட மாட்டாங்கன்னு நான் நினச்சிட்டேன். அது தவறு. அது இவங்க அதை கவனிச்சுட்டு இருந்தாங்க பாருங்க. இந்த பேசுமணி முத்து ரோஜாக்கள் போட்டு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு பசங்களை நிற்க வைக்கும்போது இந்த ஷல்லாலா பாட்டு வந்துச்சு. உடனே இந்த பசங்க இந்த இப்படி இடுப்பை போட்டு ஆட்டினாங்க பாருங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க ரொம்ப தயாராக இருக்கிறாங்க போல. சரி ஆடுங்களா இந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆடுவோம் டீச்சர் அப்படின்னாங்க. சரி ஆடுங்க பார்க்கலான்னு சொல்லி விட்டேன். ஒரு ஸ்டெப்பு கூட யாருமே சொல்லி தரல. இது வந்து கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடியே அந்த டான்ஸ் அந்த பசங்க ஆடிச்சுங்க. அவ்வளோ அழகா எப்படி இவங்க ஆடினாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தைகள் ஆட தயாராக நிற்கிறாங்க. நேரம் இன்மைக்காக சாமி வெள்ளங்களா சாமி 2வது 3வது படிக்கிற பசங்க ஸ்ரீ குரு வேணமா சாமி அனுமதி கொடுத்துட்டாங்க. ஓடி எங்கள் குழந்தைங்க வாங்க.